மை டியர் டூட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் தெரியுமா? நம்ம எல்லாருமே ஜேம்ஸ் பாண்ட், மிஷன் இம்பாசிபிள் இந்த மாதிரி ஏகப்பட்ட சீக்ரெட் ஏஜென்ட் படங்கள் பார்த்திருப்போம். அவ்வளவு ஏன், நம்ம ஊர்லயே ஏஜென்ட் விக்ரம்னு ஒருத்தர் வந்தாருல, அதெல்லாம் இருக்கட்டும். இதுவே அந்த சீக்ரெட் ஏஜென்ட் ஒரு ஸ்கூல் படிக்கிற சின்ன பையனா இருந்தா, இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னா, கேட்ட ஆர்கனைசேஷன் ஒண்ணு ஒரு சயின்டிஸ்ட் கூட சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு பயங்கரமான ப்ராஜெக்ட பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ் ஆச்சு, இந்த மொத்த உலகத்துக்கும் ஆபத்து வந்துடும். சோ அதை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஏகப்பட்ட ஏஜென்ட்ஸ் அனுப்புறாங்க. ஆனா யாராலையும் அந்த ஆர்கனைசேஷன் கிட்ட கூட போக முடியல. சரி, அந்த சயின்டிஸ்ட் கிட்ட போயாவது இந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்ணலாம்னு பார்த்தா அங்கதான் இன்னொரு பிரச்சனை. அவர் அவ்வளவா வெளியே வர மாட்டாரு. அவர்கிட்ட போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஸ்கூல் படிச்சிட்டு இருக்க அவருடைய பொண்ணு, அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வழியா மட்டும் தான் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட போக முடியும். சோ அதுக்காக கவர்மெண்ட் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் அனுப்பி வைக்கிறாங்க. என்னடா சின்ன பையன் அனுப்புறாங்களே நீங்க யோசிச்சீங்கன்னா, அந்த பையன் ஒன்னும் சாதாரணமான ஆள் கிடையாது. 13 வயசுல இருந்தே கவர்மெண்டால ட்ரைன் செய்யப்பட்ட ஒரு திறமையான ஏஜென்ட் தான் அந்த சின்ன பையன். இதுக்கப்புறம் அந்த பையன் என்னெல்லாம் பாடுபட்டு அந்த பொண்ணு மூலியமா அந்த சயின்டிஸ்ட போய் பாக்குறான். கடைசியா அந்த ப்ராஜெக்ட் அந்த பையன் தடுத்து நிறுத்தி இந்த உலகத்தை காப்பாத்தினானா இல்லையா? இது எல்லாத்தையுமே 2003ல ரிலீஸ் ஆன ஏஜென்ட் கோடி பேங்க்ஸ்ங்கிற இந்த படத்துல தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா விக்ரம் படத்திலேயே குட்டி விக்ரம்னு ஒருத்தர் இருந்தார்ல, ஒருவேளை விக்ரம் 3யோட கதை இதுவா தான் இருக்குமோ? லோக்கி மாமா. சரி, ஓகே. இது குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த 3 இடத்துலயுமே புதுசா கடை வேற ஓபன் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம சேனலை எப்ப ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்குவாங்கன்னே தெரியாது. தூக்கிட்டாங்கன்னா திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இல்லை. சோ இது 3த்துல ஏதாவது ஒண்ணுல ஜாயின் பண்ணிக்கங்க. நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நல்லா விடிய காலையில 7 மணிக்கு எந்திரிக்கிறார் இல்லையா? இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ கோடி பேங்க்ஸ். வீட்டுல ஹீரோவுடைய அப்பா, அம்மா, தம்பி எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ அங்க போயிட்டு, இதான் சாப்பாடா, இதுக்கு நான் பட்னியாவே ஸ்கூலுக்கு போவேனே, அண்ணனுக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது, நல்ல வேலை தம்பி ஞாபகப்படுத்தின, இந்த வாரம் வீட்டு வேலை நீ தான் பார்க்கணும், மறந்துடாத அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பா சொல்ல, அப்பா புல்லு புடுங்கிறது, எலிக்கு சாப்பாடு வைக்கிறது, வீடு கூட்டுறது இதெல்லாம் ஒரு வேலையா? நம்ம கூடவே தான் ஒரு லூசு பிறந்திருக்கேன், பேசாம அவன் தலையில எல்லாத்தையுமே கட்டிடுவான். அன்பு தம்பி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, யார் நீ? ஆஹா, திருட்டு போய உஷாரா இருக்கானே, ஒன்ன ஒரு நாள் இருடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. இப்ப ரோட்ல ஒரு அம்மா அவங்களோட குழந்தைய தனியா கார்ல விட்டுட்டு வெளியே வந்து ஏதோ ஒரு லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல காருக்குள்ள இருந்த அந்த குழந்தை விளையாடுறேங்கிற பேர்ல ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டுறான். அந்த ரோடு வேற ஒரு மாதிரி ஸ்லைடா இருக்கா. சோ கார் குழந்தையோட தனியா போயிட்டு இருக்கு. இப்ப இந்த அம்மா திரும்பி, என்ன வண்டிய காணா, ஐயோ என் குழந்தை, யாராவது என் குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்தும்போது, அதே ரோட்ல தான் நம்ம ஹீரோவும் போயிட்டு இருப்பாரு. அவர் இதை கேட்டதுக்கு அப்புறம், கடமை என்ன அழைக்குது, இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா ஸ்கேட் போர்டு எடுத்துட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காரு. இப்ப கஷ்டப்பட்டு அந்த காருக்கு பக்கத்துல போனதுக்கு அப்புறம் காரை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா கதவு லாக் ஆயிருக்கு. டே தம்பி, கதவு திறடா அப்படின்ற மாதிரி சொன்னா அந்த பையன் திறக்க மாட்டேங்கிறான். என்னடா நீ, என் தலைவன் ஸ்பைடர்மேன் ட்ரெயினை நிறுத்தின மாதிரி நானும் இந்த காரை நிறுத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு நிறுத்த ட்ரை பண்ணா எங்க பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. இதுல அங்க ரோட வேற பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல ட்ரெயின் ட்ராக் இருக்கு, ஒரு ட்ரெயின் வேற வரப்போகுது. ஐயோ வலிமை கை கொடுக்கல, இனி விவேக் வந்தா அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த கார் மேல ஏற ஆரம்பிச்சிடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கார் ட்ராக் பக்கத்துல போக போகுது. என்னடா பண்ண போறாரு நம்ம ஹீரோன்னு பார்த்துட்டு இருந்தா, தலைவன் சன்ரூஃப் வழியா காருக்குள்ள போய் ஹேண்ட் பிரேக்க போட்டுடுறான். கார் ஜஸ்ட் மிஸ்ல ட்ராக் பக்கத்துல வந்து நிக்குது. ஹீரோ அந்த குழந்தையையும் காரையும் காப்பாத்திட்டாரு. தம்பி ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஓட்ட கத்துக்கப்பா, அதுக்கப்புறம் கார் ஓட்டலாம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒரு அட்வைஸ் போட்டு நம்ம தலைவன் அங்க இருந்து கிளம்புறான். இப்ப பப்ளிக் எல்லாரும் ஓடி வந்து என்னாச்சுன்னு பாக்குறாங்க. அந்த குழந்தையோட அம்மாவும் பின்னாடியே ஓடி வந்தாங்க. என் குழந்தை நல்ல வேலை எதுவும் ஆகல, ஆமா என் குழந்தைய காப்பாத்தின ஹீரோ எங்க அப்படின்ற மாதிரி அவங்க தேடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ, ஓகே வழக்கம் போல நம்ம கடமையை செஞ்சாச்சு, ஸ்கூலுக்கு கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்கேட் போர்டு எடுத்துட்டு நம்ம தலைவன் அங்க இருந்து கிளம்புறான். கட் பண்ணி ஏரிஸ்ங்கிற ஒரு கம்பெனில காட்டுறாங்க. அங்க ஒரு சயின்டிஸ்ட் அவருடைய ப்ராஜெக்ட அந்த கம்பெனியோட ஓனருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம உலகத்துல ஆயில கடல் மூலியமா தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். சப்போஸ் டிராவல் டைம்ல கப்பல் மட்டும் டேமேஜ் ஆச்சு, மொத்த ஆயிலும் கடல்ல கலந்துரும். அதுக்கப்புறம் பொல்யூஷன், கடல் மிருகங்க சாகுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை. இதை தடுக்க போறது தான் என்னோட ப்ராஜெக்ட். நானோ பாட்ஸ் மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தாலே சின்னதா தான் தெரியும். இந்த ரோபோட்ஸை நம்ம கடல்ல விட்டுட்டோம்னா தண்ணியை விட்டுட்டு ஆயில மட்டும் சாப்பிடும். இதுதான் என் கண்டுபிடிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவன் எதையோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிருக்கு பாரு, ஆயில சாப்பிடுமா, இதுக்காடா நாங்க உனக்கு காசு கொடு, ஒரு நிமிஷம் உன்னோட ரோபோட் ஆயில மட்டும் தான் சாப்பிடுமா இல்ல அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் கேட்க, நோ பாஷ், தண்ணியை தவிர எது வேணாலும் சாப்பிடும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கணும் அப்படின்னு போது, சூப்பர்ரா செல்லக்குட்டி, 10 நாள் தான் உனக்கு டைம், சீக்கிரமா ப்ராஜெக்ட் ரெடி பண்ணு, போ அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சயின்டிஸ்டும் அங்க இருந்து போயிடுறான். ஆக்சுவலா இந்த கம்பெனி ஓனர் இருக்கான் இல்லையா, இவர் தான் இந்த படத்துடைய வில்லன். பக்கத்துல வில்லனோட அடியால், பாஸ் நம்ம எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்றோம்னு கேட்டா அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்னு சொல்ல அங்க இருந்து கட் பண்ணி சீக்ரெட் ஏஜென்ட்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. இவர் தான் அந்த ஏஜென்சியோட ஹெட். அவர் அங்க உள்ளவங்களுக்கு வில்லன் பண்ற விஷயத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த வில்லனும் சரி அவனுடைய கம்பெனியும் சரி வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லவங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஏஜென்சி ஏகப்பட்ட பேரை உள்ள அனுப்பணும். ஆனா யாருமே இப்ப உயிரோட இல்ல. கடைசியா போனவர் கூட தயவு செஞ்சு இனி எந்த ஒரு ஏஜென்சியும் அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு தான் சரியா போயிருக்காரு. சோ நாங்க எல்லாருமே ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இனி அந்த கம்பெனிக்குள்ள ஏஜென்சி
ஏஜென்ட்ஸ் அனுப்ப போறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது அப்ப அந்த வில்லன் உலகத்தை அழிக்க போற வரைக்கும் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு அங்க ஒருத்தர் கோவமா கேக்குறாரு. நாங்க அதுக்கு பதிலா தான் வேற ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிருக்கோம். இந்த சயின்டிஸ்ட் தான் அந்த ப்ராஜெக்டோட ஹெட். இந்த சயின்டிஸ்ட் கிட்ட போனாலே போதும் அந்த ப்ராஜெக்ட்டை நம்மளால ஸ்டாப் பண்ணிட முடியும். ஆனா அங்கேயே ஒரு பிரச்சனை இருக்கு. 2 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சயின்டிஸ்டோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் அவ்வளவா வெளியே வர்றதில்ல. ஆனா அவர்கிட்ட போறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்க அவரோட பொண்ணு. அந்த பொண்ணு தான் இவருக்கு இருக்க ஒரே சொந்தம். அவ மூலியமா தான் நம்ம அந்த சயின்டிஸ்ட் கிட்ட போயாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம ஏஜென்ட்ஸை டீச்சரா அனுப்ப போறீங்களா அப்படின்ற மாதிரி அங்க உள்ளவங்க கேட்க, இல்ல இந்த மாதிரி முன்னாடியே நடக்கும் தெரியும். அதுக்காக தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணியிருந்தோம். 2 வருஷங்களுக்கு முன்னாடி 13 வயசுல இருக்க சின்ன பசங்க நிறைய பேரை தேர்ந்தெடுத்து அவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ட்ரைனிங்லாம் கொடுத்து திறமையான சீக்ரெட் ஏஜென்ட்டா மாத்தி வச்சிருக்கோம். அவங்க எல்லாருமே நம்ம நாடு முழுக்க பரவி இருக்காங்க. அதுல ஒருத்தரை தான் இந்த மிஷனுக்கு சூஸ் பண்ண போறோம். அது வேற யாரும் இல்ல, இந்த பையன் தான் அப்படின்ற மாதிரி அந்த கேப்டன் நம்ம ஹீரோவோட போட்டோவை காட்டுவாராம். இந்த பையனுடைய பேரு கோடி பேங்க்ஸ். இந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூலுக்கு பக்கத்துலயே தான் இந்த பையனுடைய வீடும் இருக்கு. இந்த பையன் இந்த மிஷனுக்கு சரியா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சார் என்ன சொல்ல வரீங்க, உலகத்தையே காப்பாத்த போற பொறுப்பை அந்த சின்ன பையனை நம்பி கொடுக்க சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி அங்க உள்ள ஒருத்தர் கேட்க, தயவு செஞ்சு ஆளை பார்த்து மட்டும் எடை போடாதீங்க சார். இவனோட ரிப்போர்ட்ஸை பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன். வச்ச அத்தனை ட்ரைனிங்லயும் டாப்ல வந்திருக்கான். ஒரு சகலகலா வல்லவன். அதை விட முக்கியமா ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை. பொண்ணுங்களை அவனோட பேச்சாலேயே மயக்கிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி கிளாஸ் ரூம்ல இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்கே திக்கி திணறிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு, நீ என்ன பைத்தியமாடா அப்படின்ற மாதிரி கேட்க, சுத்தி இருக்க எல்லா பசங்களும் இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கும்போது எல்லா பசங்களும் நம்ம ஆளு இப்ப திக்கி திணறிக்கிட்டு இருந்தாரு இல்லையா, அந்த விஷயத்த சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கும் போது, சரிங்கடா சரிங்க, ஒரு நாள் நானும் ஒரு பொண்ணு கிட்ட பேசுவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்கார, இப்ப அந்த ரூமுக்குள்ள யாரோ ஒருத்தங்க வராங்க. யாரா அவன் பொம்பளை செருப்பு போட்டு உள்ள வர்றது, யாரா அந்த புள்ள அப்படின்ற மாதிரி அங்க உள்ள எல்லாருமே ஷாக்கா பார்க்கும்போது, அந்த பொண்ணு நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு, நீ தானே கோடி பேங்க்ஸ், உன்னை தேடி தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சுத்தி இருக்க எல்லா பசங்களும், கோடியா, இவனே ஒரு தெருக்கோடி, வாங்க நம்ம போடலாம் ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வர, அது சாதாக்கா இல்ல சொர்ணாக்கா போல இருக்கு. ஒருத்தனோட துண்டை கழட்டி பேசவே அத்தனை பேருக்கும் பொடிச்சு பொடிச்சு அடிக்கிறாங்க. அடி வாங்கினவெல்லாம் சுருண்டு கீழே விழுந்துடுறான். இப்ப ஹீரோ, ஏக்கா ஏக்கா இருக்கா, என்ன இந்த அடி அடிக்கிற, யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உனக்கு இன்னும் தெரியலையா, கோட் செடி வாடிருச்சுன்னா என்ன பண்ணணும், செடியை தீம் பார்க்கு கூட்டிட்டு போனோம், கோட் வேர்ட் அக்செப்டட், சூப்பர் வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இப்ப அந்த அக்கா கூட கிளம்புறாரு. இப்ப போயிட்டு இருக்கும் போது, ஏக்கா ஏக்கா இத்தனை வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் மிஷனுக்கு போறேன்க்கா, எங்க போறோம், பாகிஸ்தானா இல்ல அமெரிக்காவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பக்கத்து டவுனுக்குப்பா அப்படின்னும் போது, பக்கத்து டவுனுக்கு இம்புட்டு சீனு, சரி பரவாயில்ல ஃபர்ஸ்ட் மிஷன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இப்ப கூட போறாரு. ஹெலிகாப்டர்ல அந்த அக்கா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போகும்போது, ஐ எவ்வளோ ஹைட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ எல்லாத்தையுமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவை ஹெட் குவார்டர்ஸ்க்கு தான் அந்த அக்கா கூட்டிட்டு வந்திருக்காங்க. உள்ள போயிட்டு இருக்கும் போது அந்த அக்கா தனியா பேசிக்கிட்டே உள்ள போயிடுறாங்க. இந்த சைடு ஹீரோ எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்தோட வாட்ச்மேன் அங்க வந்துட்டு, டே தம்பி யாரா அவனை உள்ள விட்டது, இது விளையாட்டு இடம் இல்லப்பா, கிளம்பு கிளம்பு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுவாராம். யோ நானும் ஒரு ஏஜென்ட் தாயா நம்பியா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏஜென்ட்டா படம் எதுவும் பார்த்துட்டு வந்திருக்கியா, வாடா வெளியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த அக்கா இப்ப உள்ள இருந்து கேப்டனை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவர் இங்க நடக்கிறத பார்த்துட்டு, நம்ம ஏஜென்சியோட பெஸ்ட் ஏஜென்ட்ரா எறா கைய அப்படின்னு அந்த வாட்ச்மேனை திட்டிட்டு இப்ப அந்த கேப்டன் ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, உனக்கு நானோ பார்ட்ஸ பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த கேப்டன் கேட்க, நம்ம ஹீரோ பார்த்தா அத்தனை விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு. நம்மால பொண்ணுங்க கிட்ட பேசுறதுல மட்டும் தான் வீக். அந்த நானோ பார்ட்ஸ பத்தி ஃபுல்லா சொன்னதுக்கு அப்புறம் கரெக்டான ஆளை தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஓகே அந்த மிஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப ஹீரோ கிட்ட அந்த சயின்டிஸ்டோட பொண்ணு போட்டோவை கொடுக்குறாங்க. அதை ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போது, உன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஸ்கூல்ல தான் இந்த பொண்ணு படிக்கிறா, நாளைக்கே உன்னை அந்த ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம், அந்த பொண்ணை நீ ஃப்ரெண்டு பிடிக்கணும், இதுதான் உனக்கான ஃபர்ஸ்ட் மிஷன். மீதி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அந்த அக்கா உனக்கு சொல்லுவாங்க. சீக்கிரம் போ போ வேலையை பாரு அப்படின்னும் போது, பொண்ணை ஃப்ரெண்டு பிடிக்கணுமா, இதுதான் எனக்கான மிஷனா அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, ஆமா தம்பி இதுதான் மிஷன், வேற ஏதாவது டவுட் இருக்கான்னு அந்த கேப்டன் கேட்கும்போது, நீங்க கேப்டனா இல்ல மாமாவா அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, என்னப்பா சரியா கேட்கல, ஒண்ணும் இல்ல சார், இந்த மிஷனுக்கு நான் தான் கேப்டனா இல்ல இந்த மேடமான்னு கேட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ சமாளிக்கும் போது, ஓ அதுவா, அந்த அக்கா உன்னை மானிட்டர் பண்ணுவாங்க, கேஜெட்டை வாங்கிட்டு மிஷன் ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்ப அந்த அக்கா ஹீரோவை கூட்டிட்டு கேஜெட் ரூம்குள்ள போறாங்க. அங்க கேஜெட்ஸ் எல்லாம் ஹீரோ பார்த்துட்டு, அடேங்கப்பா பயங்கரமா இருக்கே, ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த காரை கொடுங்க, அதை வச்சுதான் அந்த பொண்ணெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அங்க உள்ள சயின்டிஸ்ட் வந்துட்டு, தம்பி அதுக்கெல்லாம் உனக்கு இன்னும் வயசு இருக்குப்பா, ஸ்கேட் போர்டை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணு, சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத, இங்க பாத்தியா இது ஒன்னும் சாதாரண கிளாஸ் இல்ல, எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், இதை போட்டுக்கிட்டா உள்ள எல்லாமே வெளியே தெரியும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அதை வாங்கி அப்படியே பக்கத்துல பாக்குறாரு. டேய் என்ன பண்ற அப்படின்ற மாதிரி அந்த அக்கா கேட்க, ஒன்னும் இல்லக்கா அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. ஹீரோக்கு கொஞ்சம் காசையும் சேர்த்தே கொடுக்குறாங்க. இப்ப
இப்ப ஹீரோவும் அக்காவும் அங்க இருந்து கிளம்பும் போது அன்னைக்கு வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோ அவரோட ஸ்கூல் மாறுற விஷயத்த பத்தி அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அங்க அப்பா அம்மாக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. எதுக்குடா இப்ப ஸ்கூல் மாறுற, அவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டில உனக்கு எப்படி சீட்டு கொடுத்தாங்க, அதுக்கு நீங்க சந்தோஷம் தான் பண்ணோம், அங்க ஃபுல்லா படிக்கிற பசங்க தான் இருப்பாங்க அப்படின்னும் போது அதை தாண்டா நாங்களும் சொல்றோம், படிக்கிற பசங்க இருக்க இடத்துல உனக்கு என்ன வேலை, நீயே ஒரு தண்டம் அப்படின்ட்டு ஹீரோவோட அப்பா சொல்ல, அதெல்லாம் பேசாதீங்க, நாளைக்கு நான் அந்த ஸ்கூலுக்கு போறேன், ஸ்கூலுடைய இன்சார்ஜ் யாராவது வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து ரூமுக்கு போயிடுறாரு. இப்ப வீட்டு வாசல்ல யாரோ வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய அப்பா கதவு திறந்து பார்த்தா அங்க நிக்கிறது நம்ம சொர்ணாக்கா, அந்த பெரிய ஸ்கூலோட ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோ சொர்ணாக்கா கூட அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டாரு. கேரவேன்குள்ள எக்ஸ்ட்ரா 2 லக்கேஜ் இருக்கு. அவனுங்க 2 பேரும் நம்ம சொர்ணாக்காவோட அசிஸ்டன்ஸ் போல இருக்கு. இப்ப ஹீரோ, ஏக்கா நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த வார கடைசி அந்த பொண்ணுடைய பர்த்டே, அவ வீட்ல ஒரு பார்ட்டி இருக்கு, அவளை எப்படியாவது ஃப்ரெண்ட் பிடிச்சிரு, அவளே உன்னை இன்வைட் பண்ணணும், இதுதான் உனக்கான வேலை, உள்ள போ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏக்கா ஒரு மாதிரி பயமா இருக்கே, நான் பார்க்க அழகா இருக்கேனா அப்படின்னும் போது, உனக்கு என்னடா குறை, ஏன்டா அப்படின்ட்டு அந்த அக்கா கேட்க, அப்ப நான் என்ன பண்றேன், மேன்லியா அவளுக்கு முன்னாடி போயிட்டு என் பேரு கோடி, 2 பேரும் போடலாமா ஜோடி, இதே மாதிரி அவகிட்ட போய் சொன்னா ஓகே ஆயிரும்ல அப்படின்னும் போது, பின்னாடி அந்த 2 அசிஸ்டன்ஸும் சூப்பர் பாஸ், இதே மாதிரி போய் சொல்லுங்க, கண்டிப்பா சப்பு சப்புன்னு கண்ணத்தே விழுகும், எது அப்படின்னும் போது, முத்தம் நல்லா மொத்தமா கொடுப்பாங்க, வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்ல, இப்ப ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. ஃபர்ஸ்ட் டே, புது ஸ்கூலு, இதுல பொண்ணு கிட்ட வேற பேசணும்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே ஒரு பதட்டம். ஓகே ஓகே, என் பேரு கோடி, 2 பேரும் போடலாம் ஜோடி, அப்படியே சொல்றோம், எங்கடா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்ப தேடிட்டு இருக்கும் போது, பின்னாடில இருந்து அந்த சயின்டிஸ்டோட பொண்ணு வந்துடுறாங்க. ஏற்கனவே எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க, இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின். இப்ப ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளாஸ் ரூம்ல பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் இப்ப உள்ள போறாரு. அந்த சமயத்துல அந்த கிளாஸ் ரூம்ல இருக்க ஒரு புள்ளி குரூப் நம்ம ஹீரோவுடைய வாட்ச புடுங்கி வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ புது பையன் இல்லையா, சோ புடிச்சு ரேக் பண்ணிட்டு இருக்கும் போது, டேய் வாட்ச கொடுங்கடா, இல்ல அப்படின்னும் போது, இல்லனா முடியாதுடா, என்னடா பண்ணுவேன் அப்படின்ட்டு அங்க உள்ளவங்க கேட்க, நல்ல ஐடியா, பேசாம உங்க எல்லாருமே அந்த பொண்ணு முன்னாடி அடிச்சு போட்டு கெத்து காட்டினா கண்டிப்பா அவளுக்கு என்னை பிடிக்கும் இல்ல, ஆனா இதெல்லாம் கனவுல தான் நடக்கும், அகிம்சை வழியிலேயே போயிடுவோம், நீங்க வாட்ச் எல்லாம் கொடுக்க வேணாம் பாஸ், தயவு செஞ்சு அதுல இருக்க பட்டனை மட்டும் அமுக்கிறாதீங்க அப்படின்னும் போது, அப்படிதான் அமுக்குவேன், என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஒரு பையன் பட்டன் அமுக்க ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிருது. அதுவும் ஹீரோட கேட்ஜெட் தான். அங்கேயே பறந்து போயிட்டு கீழே விழ சுத்தி இருக்க எல்லாருமே இதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அவரோட வாட்ச் எடுத்து போட்டு ஓகே ஸ்ட்ரைட்டா போயிட்டு டயலாக சொல்லிட வேண்டியதுதான். ஹலோ மேடம், என் பேரு ஜோடி, நம்ம 2 பேரும் போடலாமா கோடி, ஐயோ மாத்தி சொல்லிட்டேனே அப்படின்னு ஹீரோ பதறிக்கிட்டு இருக்கும் போது, நம்ம ஹீரோக்கு தான் பொதுவாவே பொண்ணுங்க கிட்ட பேசினா திக்க ஆரம்பிச்சிருமே, அது வந்து நான் அப்படின்னு ஹீரோ இழுத்துட்டு இருக்க, டேய் நீ என்ன பைத்தியமாடா அப்படின்னு ஹீரோயின் கேட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. என்ன எல்லா பொண்ணுங்களும் என்ன பைத்தியமான்னு கேக்குறாங்க, ஒருவேளை நம்ம உண்மையிலே பைத்தியமா தான் இருப்போமோ, சாச்சா இருக்காது. அங்க இருந்து கட் பண்ணி ஹீரோயின் டிரைவிங் கிளாஸ்க்காக வெளியில நின்னுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அங்க போறாரு. டேய் நீ என்னடா என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க அப்படின்னும் போது, நானும் இந்த டிரைவிங் கிளாஸ்ல தாமா இருக்கேன், பாரு நம்ம 2 பேரும் எல்லாத்துலயுமே ஒரே கிளாஸ் சூஸ் பண்ணிருக்கோம், என்ன மத்த யாரையுமே காணா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, நீயும் நானும் மட்டும் தான் இந்த டிரைவிங் கிளாஸ், எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அடுத்து நீயும் வருவியான்னு தெரியாது, எனக்கு லைசன்ஸ் வேணும், அதுக்காக மட்டும் தான் இந்த கிளாஸ்க்கே வரேன், என்ன உளறா இவ, சரி ஓகே நம்ம பேச்சு கொடுப்போம், உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, நீ புதுசா வந்தவன், சரி இருந்தாலும் பரவாயில்ல, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு உன்ன மாதிரி யாராவது பைத்தியக்காரங்கிட்ட புலம்புவோம், எங்க அப்பாக்கு வேலை அதிகம், அவ்வளவா என் கூட இருக்கவே மாட்டாரு, சோ என்னை வெளியே கூட்டு போறதுக்கு அவர் இருக்க மாட்டாரு, டிரைவிங் கத்துக்கிட்டா நானே போய்க்கலாம்ல, ஆனா என்ன பண்றது, இந்த டிரைவிங் ஸ்கூல் டீச்சர் ரொம்ப கொடுமைக்காரன், கடைசி வரைக்கும் லைசன்ஸ் தராம ஏமாத்தலான்னு பாக்குறான், அவன் மேல கேஸ் போட்டு உள்ள போடலான்னு இருக்கேன் அப்படின்னும் போது, ஏன் இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறா, சரி விடு கவலைப்படாத பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, உனக்கு இன்னும் புரியலடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த டீச்சர் வருவான், நீயே பாரு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல, இப்ப அந்த டிரைவிங் டீச்சரும் அந்த இடத்துக்கு வராரு. ஓகே பசங்களா, நீங்க 2 பேரும் தானா, அந்த வண்டி எடுங்க அப்படின்ட்டு சொல்ல, இப்ப ஹீரோயின் உள்ள உட்காந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க அங்க ரோடு இவ்வளவு பெருசுக்கு இருக்கு, ரோட்டை தவிர எல்லா இடத்தையும் ஓட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வண்டியை நிறுத்திடுறாங்க. பின்னாடி ஹீரோ, அடி பாவி உனக்கு இவன் லைசன்ஸ் கொடுத்தா தாண்டி இவன் மேல கேச போடணும் அப்படின்ட்டு மனசுல நினைச்சுக்க, இப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் நம்ம ஹீரோயினை திட்டிட்டு ஹீரோவா வண்டி ஓட்ட சொல்றாரு. இவளுக்கு வண்டி ஓட்டுறதுதான் பிடிக்கும் போல இருக்கே, பேசாம இப்ப நம்ம திறமையை காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறார். பாருங்க வண்டி சும்மா பறக்குது. தம்பி இவ்வளவு வேகமா போக கூடாதுப்பா, நான் போவேன் போயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வண்டியை பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. தம்பி இந்த வழியில 2 வீலர் மட்டும் தான்ப்பா போகணும், அவ்வளவுதானே, இப்ப பாரியா 2 வீலரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் காரை 2 வீல்ல ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப ரொம்ப நேரம் வண்டியை வளைச்சு ஓட்டினதுக்கு அப்புறம் கடைசியா ஹீரோ வண்டியை நிறுத்திடுறாரு. ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்கன்னு பார்த்தா பின்னாடில இருந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஓடி வராங்க. உன்னை கொல்ல பார்த்தா நல்ல வேலை தப்பிச்சிட்டேன், இன்னொரு தடவை இவ பக்கத்துல வர்ற வேலையை வச்சுக்காதரா, கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. முதல்ல இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களை பொழக்கணும், எல்லாத்தையும் கெடுத்துட்டாளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது, இப்ப ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ போயிட்டு சொர்ணாக்காவை மீட் பண்றாரு. அங்க அக்கா ஃபைட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டே தம்பி மிஷன் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுவாக்கா செம்மையா போயிட்டு இருக்கு, பார்ட்டியை விடுங்க, நாளைக்கே நீ வீட்டுக்கு கூப்பிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, பேச்சாலேயே மயக்கிட்டோம் இல்ல அப்படின்னும் போது, தம்பி நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வேலையை பாரு சரியா அப்படின்னும் போது, அங்கதான்க்கா ஒரு சின்ன பிரச்சனை, எங்க வீட்டுல எனக்கு ஏகப்பட்ட வேலை சொல்லியிருக்காங்கக்கா, என்னால அந்த பொண்ணோட விஷயத்துல போக்கஸே பண்ண முடியல அப்படின்னும்
அப்படின்னும் போது, நீ எதுக்கு அடி போடுறன்னு தெரியுது, அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொர்ணாக்கா சொல்லும் போது, அடுத்த நாள் காட்டினா கவர்மெண்ட்ல இருந்து அத்தனை பேர் வந்திருக்காங்க. ஹீரோவுடைய வீட்டுல கார்டனை மெயின்டைன் பண்ணி எலிக்கு சாப்பாடு போட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஆஹா எவ்வளவு நல்லா இருக்கு தம்பி, அங்க அழுக்கு விட்ட பாருப்பா, கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நடந்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவுடைய அம்மா அப்பா தம்பி எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஐயோ அலர்ட், வீட்டுல பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க, எல்லாரும் சீக்கிரம் டிஸ்போஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏஜென்ட்ஸ் எல்லாம் தெரிச்சு வீட்டை விட்டு ஓடிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸுக்கு நிலைமைய. இப்ப இவங்க 3 பேரும் வீட்டை பார்த்துட்டு, அடேங்கப்பா டேய் உனக்கு அந்த ஸ்கூல்ல என்னடா சொல்லி தராங்க, பேசாம உன் தம்பியும் அங்கேயே சேர்த்துலாம் போல இருக்கே, இவ்வளவு வீடு கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்க, சூப்பர்ரா அப்படின்னும் போது, சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் நாயை கூட்டிட்டு வாக்கிங் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ நாயை கூட்டிட்டு வேகமா அங்க உள்ள கேரவானுக்கு போறாரு. புதுசா பார்த்தா அத்தனை பேரும் ஒரே இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சொன்னாக்கா, வீட்டுல உன் அப்பா அம்மா ஹாப்பியா? சூப்பர்க்கா, இப்பதான் பாராட்டினாங்க, பாக்கெட் மணி கூட எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கக்கா அப்படின்னும் போது, இதுதான் ஹீரோயினோட போன் நம்பர், உடனே அவளுக்கு கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஆளுக்கு தான் பொண்ணுங்க கிட்ட பேசுறதுனால திக்க ஆரம்பிச்சிருமே. ஓகே நான் பண்றேன், பட் நீங்களும் மயங்கிட்டீங்கன்னா என்ன பண்றது, நான் என் ரூமுக்கு போயிட்டு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த நம்பரை வாங்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப ரூம்ல உட்காந்துக்கிட்டு பேசணும் சரி ஓகே கால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ காலை போடும்போது அங்க நம்ம சொர்ணாக்காவும் மைக்ல இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சூப்பரா தம்பி கால் பண்றா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோ கால் பண்ணிடுறாரு. அந்த சைட்ல இருந்து ஹீரோயின் ஹலோ யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் வந்து ராங் நம்பர் சாரி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாரா. இந்த சைடு நம்ம சொர்ணாக்கா இதை கேட்டுட்டு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஹெட் குவார்டர்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்க கேப்டன் அவரோட ஆளுங்க கிட்ட டென்ஷனா, அடா பாவீங்களா, அவனுக்கு அவ்வளவு ட்ரைனிங் கொடுத்திருக்கோம், ஆனா ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்க மறந்துட்டோமே, நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அவன் ஹீரோயின் கிட்ட தைரியமா பேசி ஆகணும், அதுக்கு அவனை ரெடி பண்ணுங்க அப்படின்னும் போது அங்க உள்ள ஒவ்வொருத்தனும் நம்ம ஹீரோக்கு எப்படி பேசணும்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் என்னடான பாஸ், பொண்ணுங்களுக்கு மேன்லியா இருந்தா தான் பிடிக்கும், சோ நெஞ்ச நிமித்திக்கிட்டு நல்லா போயிட்டு பிரிஸ்கா பேசுங்க, ஆல்பா மேலா இருக்கணும்ங்கறான். இன்னொருத்தரு கேர்ள்ஸ்லாம் வேணாம் தம்பி, கோல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, கேர்ள்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வருவாங்க, கோலே கேர்ளை ஃபாலோ பண்றது தாண்டா, போடா அங்கிட்டு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும் போது இப்படி அட்வைஸா கொடுத்து தள்ளிட்டு இருக்காங்க. சரி ஓகே ஓரளவுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன், இப்போ ஒரு டெஸ்ட் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஹாலோகிராம்ல ஒரு அழகான பொண்ணை நிறுத்துறாங்க. அடேங்கப்பா செம்மையா இருக்காளே அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு நேரா ஹீரோ கிட்ட, நம்ம 2 பேரும் ராத்திரி தனியா பைக்ல ரைட் போலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நம்ம ஹீரோ என்னமோ சொல்ல போறாரு. வா மச்சான் அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. சாயங்காலம் வேணாக்கா எனக்கு தூக்கம் வந்துரும், காலையில போயிடுவோமே அப்படின்ட்டு சொல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு இது தேராது அப்படின்ற மாதிரி அங்க உள்ளவங்க சொல்ல, அடுத்த நாள் ஹீரோ ஸ்கூலுக்கு போகும்போது அங்க ஏணி மேல ஏறி ஹீரோயின் ஏதோ பேனரை கட்டிட்டு இருக்காங்க. அவங்க கால் வழுக்க போது இதை நோட்டீஸ் பண்ண ஹீரோ வேகமா அவங்க விழுகிறதுக்கு முன்னாடியே ஓடி போய் பிடிச்சிடுறாரு. எங்க இருந்தா வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வீட்ல இருந்து அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, கட் பண்ணா 2 பேரும் ஸ்கூல்ல இருக்க ஒரு கிளினிக்ல இருக்காங்க. ஹீரோ காப்பாத்திட்டாரு, இருந்தாலும் லைட்டா அடிபட்டிருக்கு. சோ அதுக்கு ஹீரோ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு பாக்குறாரு. வழக்கம் போலதான் பொண்ணுங்க கிட்ட பேசுறதுனாலே நம்ம ஆளுக்கு திக்க ஆரம்பிச்சிடும்ல. கேரவான்ல சொர்ணாக்காவும் இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இவன் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான், நானே உள்ள போய் ஏதாவது பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த சைடு ஹீரோ திக்கிட்டு இருந்தார் இல்லையா, பேசலாம் பாப்போமே, மிஞ்சி போனா காரி துப்ப போறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஆளு ஆக்சுவலா பயந்துகிட்டு இருந்தாரு, பட் ஹீரோயின் நல்லா தான் பேசுறாங்க. இப்ப அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது, நான் உடைய ஃபர்ஸ்ட் கேவலமான பையன் தான் நினைச்சேன், செகண்ட் டைம் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், ஓரளவுக்கு பரவாயில்ல, நீயும் கொஞ்சம் நல்லவன் தான் அப்படின்னும் போது, அவ்வளவுதானே அடுத்த டைம் பார்க்கும்போது இன்னும் பெட்டர் ஆக்கிடுறேன், என்ன சொல்ற அப்படின்னும் போது, நோட் பண்ணுங்கடா பின்றாரியா, சரி ஓகே சாட்டர்டே நீ ஃப்ரீயா, எனக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு, நீ வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதுக்கு தானே ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, கண்டிப்பா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப ஹீரோவும் ஹீரோயினா அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த சமயத்துல உள்ளுக்குள்ள ஒரு நர்ஸ் வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சொர்ணாக்கா. ஹீரோ மேட்டரை முடிச்சாருன்னே தெரியாம வந்துட்டு என்னென்னமோ ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. அந்த சைடு ஹீரோவும் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாரு. ஹீரோயின் கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆகி, அவன் என் ஃப்ரெண்டு, நானே அவன் இன்வைட் பண்ணிட்டேன், நீங்க எதுக்காக உள்ள வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போக, அட பாவி அப்ப அவளை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டியாடா, இது தெரியாம இருந்துட்டேனே அப்படின்ற மாதிரி சொர்ணாக்கா மூஞ்ச முடிக்கிறாங்க. இப்ப சாட்டர்டே ஆயிடுது. அங்க சொர்ணாக்கா ஹீரோ கிட்ட, அந்த வீட்டுடைய அண்டர் கிரவுண்ட்ல தான் அந்த சயின்டிஸ்டோட லேப் இருக்கு, இந்த பார்ட்டிக்கு வில்லனும் அவனுடைய ஆளுங்களும் கூட வருவாங்க, சோ எங்களால அங்க வர முடியாது, ஜாக்கிரதையா இரு, கனெக்ஷன்லயே இரு, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல, அட்லீஸ்ட் என்ன அந்த வீட்டு வாசல்லையாவது இறக்கி விடுங்க, நான் அப்படி பஸ் பிடிச்சா போக முடியும் அப்படின்னும் போது, இந்த கேரவன்ல போய் என்ன பண்ண போற, அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணும்ல, இந்த கார் எடுத்துட்டு போ அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சந்தோஷமா கார் சாவியை வாங்கிட்டு அங்க இருந்து சர்றன்னு கிளம்பி போயிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினோட வீட்டுக்குள்ள போகும்போது அங்க வாசலே ஏகப்பட்ட செக்கிங், அந்த செக்கிங் எல்லாம் எப்படியோ தாண்டி உள்ள வந்துடுறாரு. இப்ப பார்ட்டிக்குள்ள போகும்போது அங்க ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோ, உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன், பிடிச்சிருக்கான்னு பாரு அப்படின்ற மாதிரி ஒரு கிஃப்ட கொடுக்க, ஓபன் பண்ணா ஒரு செயின். இப்ப ஹீரோவே அதை எடுத்து ஹீரோயினுக்கு மாட்டியும் விடுறாரு. ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு ஹீரோ கிட்ட பேசலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல தான் அந்த ஸ்கூல் புல்லிஸும் இருக்கானுங்க. அங்க பார்ட்டிக்கு வந்தவங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணி ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின், சாரிடா இவனுங்களை தடுக்கிறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கு இந்த பார்ட்டியில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப ஹீரோ அந்த பார்ட்டியை சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல பீச் சைடு பாக்குறாரு.
போறாரு. அங்க பார்த்தா கப்பல்ல வில்லனும் அந்த சயின்டிஸ்டும் வந்துட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு ஹீரோ நின்னுட்டு இருக்கும்போது அங்க கேரவான்ல சொர்ணாகாவும் அசிஸ்டன்ட்ஸும் கூட இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த சயின்டிஸ்ட், வில்லன், அடியால் 3 பேரும் அண்டர் கிரவுண்ட்ல இருக்க அவரோட லேபுக்கு போகும்போது சரி ஓகே நான் உள்ள போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லிஃப்ட் வழியா கீழே இறங்கி உள்ள போலாமான்னு பாக்குறாரு. ஆனா இதுக்கு மேல போனா மாட்டிப்பாரு. தலைவன் புத்திசாலியாச்சு. அந்த லேபுக்குன்னு மேல ஏர் வெண்ட் வச்சிருக்காங்க. அது வழியா நம்ம ஹீரோ உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்காரு. அங்க அடியால் ஒரு ஐஸ் எடுத்து என்னப்பா இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டேய் கீழே வைடா, அது ஒன்னும் சாதா ஐஸ் இல்ல, அதுக்குள்ள 40,000 நானோ பாட்ஸ் இருக்கு, உருகுச்சு உன் மொத்த கையே எடுத்து சாப்பிடும், உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இருக்குப்பா அப்படின்னு சொல்லி வில்லன் கையில இருந்து ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறாரு. அதை சயின்டிஸ்ட் கிட்ட கொடுக்கும்போது அந்த பொருள் மேல இந்த சயின்டிஸ்ட் அவர் கண்டுபிடிச்ச நானோ பாட்ஸ் விடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மொத்த மெட்டல் பீஸே முழுசா சாப்பிடுது. இதை பார்த்துட்டு அங்க உள்ள 3 பேரும் சந்தோஷப்படும் போது இது என்ன சார் அப்படின்ற மாதிரி அந்த சயின்டிஸ்ட் கேட்கிறாரு. நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு சிஸ்டம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே இந்த மெட்டல்ல தான் உருவாக்கி இருப்பாங்க. இந்த மொத்த நாடையும் பாதுகாப்பே இல்லாத நாடா ஆகலாம் அப்படின்ற மாதிரி வில்லன் சொல்லும் போது நல்லா ஜோக் அடிக்கிறீங்களே, ஒரு நிமிஷம் சீரியஸாவ சொல்றீங்க, விளையாடாதீங்க சார். யாரு விளையாண்டா, இதுக்காக தான் நான் உன்னை உருவாக்க சொன்னேன், முடியாது, இதுக்கு நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த சயின்டிஸ்ட் சொல்லும் போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு காசு கொடுக்கறது நான் சொல்றத நீ பண்ணிதான் ஆகணும், இல்ல உன் உயிர் இருக்காது, புரியுதா? சரி வா, உன் பொண்ணோட பர்த்டே பார்ட்டி வேற, அதையாவது போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல சொன்னாக்கா உள்ள போயிட்டு அந்த ரோபோட்டுடைய சாம்பிள் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த வெண்ட ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாரு. ஆக்சுவலா கீழே லேசர் லைட்ல ப்ரொடெக்ஷன்லாம் வச்சிருக்காங்க. கால் வச்சா அலாம் அடிச்சிடும். சோ தலைவன் சீலிங்லே ஸ்பைடர்மேன் மாதிரி போயிட்டு இருக்காரு. இப்ப கிட்ட போயிட்டு அந்த ஐஸ் கியூப் எடுக்கலான்னு பாக்கும்போது கையை எட்டவே இல்ல. என்னடா பண்ண போறாரு நம்ம ஹீரோன்னு பாத்துட்டு இருந்தா எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஐஸ் கியூப் எடுத்துடுறாரு. இப்ப ஹீரோ அதை எடுத்து அவரோட ஷூக்குள்ள வச்சுட்டு வாட்ஸ்அப்ல நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வைக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம சொர்ணாக்காவும் அசிஸ்டன்ட் சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோ ஸ்டேட்டஸ் வச்சிடல ரிமூவ் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த சயின்டிஸ்ட் சொல்லிருப்பாருல்ல ஐஸ் உருகுச்சுன்னா ரோபோட் வெளியே வந்துரும்னு. ஹீரோ ஷூக்குள்ள வச்சிருந்த ஐஸ் உருகிடுச்சு. சோ அது வெளியே வந்ததுனால ஹீரோவுடைய ஷூவை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அதை கழட்டலன்னா காலும் காலி ஆயிடும். சோ அதை கழட்டுறதுக்காக ஹீரோ தள்ளாடிட்டு இருக்கும் போது தலைவன் கால் வலிக்கு ஸ்ட்ரைட்டா கீழே லேசர் மேல விழுந்துடுறான். சோ அலாமும் அடிக்க ஆரம்பிச்சிருது. வில்லனோட அடியால் சயின்டிஸ்ட கூட்டிட்டு வேகமா லேபுக்கு வரான். அங்க அவங்க வர்றதுக்குள்ள ஹீரோ ஷூவை எடுத்துட்டு திரும்ப வெண்ட் வழியா மேல போயிடுறாரு. இப்ப அடியால் கதவை திறந்து உள்ள வந்து பார்த்தா ஹீரோ இல்ல. யாரு உள்ள வந்திருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஏர் வெண்ட்ல இருந்து சவுண்ட் கேக்குது. மேல தாண்டா யாரோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடியால் மேல வந்து பார்க்கும்போது ஒரே வாருங்க சவுண்டா இருக்கு. ஓ ஏதாவது பறவை உள்ள போயிருக்கும்டா, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சயின்டிஸ்ட கூட்டிட்டு அவன் திரும்ப அந்த பார்ட்டிக்கு போயிடுறான். ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாரு. அவருடைய ஷூல தான் அந்த ரோபோட்ஸோட சாம்பிள் கொஞ்சம் இருக்குல்ல. சோ அந்த கார்ல போட்டுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த பார்ட்டியில புல்லிஸ் இருந்தானுங்கல்ல, நம்ம ஹீரோ கூட ஏற்கனவே ஸ்கூல்ல பிரச்சனை பண்ணிருப்பாரு. அவனுங்க ஹீரோவை பார்த்துட்டு ஸ்விம்மிங் பூல்குள்ள தூக்கி போடலாம் வரும்போது நான் சும்மாவே 4 பேரை அடிப்பேன்டா, இப்ப வெறியில இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுங்க எதையுமே கேட்கல. நம்ம ஹீரோவை தூக்கிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த பார்ட்டிக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலலாம் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள அத்தனை பேரையும் அடி போலக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ என்னதான் சின்ன பையனா இருந்தாலும் ஃபுல்லா ஏஜென்ட் ட்ரைனிங் இல்லையா, சோ அத்தனை பேரையும் காலி பண்ணிடுறாரு. அந்த சைடு ஹீரோயின் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு வாட் ஆ மேன் அப்படின்ற மாதிரி நின்று இருக்காங்க. இப்ப ஹீரோ அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா வில்லனும் அடியாலும் கூட பார்ட்டியில தான் இருந்திருப்பாங்க. அவங்க இந்த சண்டையை பார்த்துட்டு பாஸ் அவன் சண்டை போட யூஸ் பண்ண டெக்னிக் எல்லாமே சீக்ரெட் ஏஜென்ட்ஸோடது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தெரியுதுடா, நம்ம கம்பெனிக்கு ஏஜென்ட்ஸ் அனுப்பி வச்சாங்க, நம்ம அவங்க எல்லாருமே கொன்னுட்டோம்ன உடனே இப்ப இந்த சின்ன பையனை அனுப்பி வச்சிருக்கானுங்க, விடு பாத்துக்கலாம், ஹீரோ தான் சீக்ரெட் ஏஜென்ட்னு கண்டுபிடிச்சானுங்க. இது தெரியாம அடுத்த நாள் ஹீரோவும் சொர்ணாக்காவும் நடந்து போயிட்டு இருக்கும்போது சொர்ணாக்கா நம்ம ஹீரோவை திட்டிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு காத்துட்டுற, நான் தான் நேத்து மிஷனை நல்லபடியா முடிச்சிட்டேனே அப்படின்னும் போது நீ யாரு, சீக்ரெட் ஏஜென்ட், சீக்ரெட் ஏஜென்ட்னா சீக்ரெட்டா இருக்கணும்பா, என்னது அப்படின்னு சொல்லிட்டு சொர்ணாக்கா ஸ்கூல் நியூஸ் பேப்பர் எடுத்து காட்டுறாங்க. அதுல பார்த்தா ஹீரோவை பத்தி வந்திருக்கு. இதுக்கெல்லாமா டென்ஷன் ஆவீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் விட்டுருந்தாலும் உன்னை ஏஜென்ட்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. சின்ன விஷயம் சொன்னல, அந்த சின்ன விஷயத்துக்கு தான் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்பயே உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணா நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடும், அதனால ஒரு வாரம் கழிச்சு உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இன்னொரு விஷயம், இனி ஹீரோயினுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்ல, தயவு செஞ்சு அவ பக்கத்துல போகாத அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இதுக்கெல்லாமா வேலையை விட்டு தூக்குவீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க ஆமாப்பா சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய பேட்சை வாங்கிட்டு அந்த சொர்ணாக்கா அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோ அவரோட வீட்டுல சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கட் பண்ணி பனி பிரதேசத்துக்கு நடுவுல இருக்க வில்லனுடைய ஒரு இடத்தை காமிக்கிறாங்க. அங்கதான் வில்லன் சயின்டிஸ்டுக்காக ஒரு பெரிய லேபையே உருவாக்கி கொடுத்திருக்கான். இப்ப வில்லனுடைய அடியால் அங்க வந்துட்டு பாஸ் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட நீங்க விஷயத்த சொன்னது தப்பா போச்சு, அவன் சரியாவே வேலை பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னும் போது வெட்ரா, எப்படியும் இந்த விஷயம் அவனுக்கு தெரியதான் போகுது, அவன் வேலை தானே பார்க்க மாட்டேங்கிறான், அவனை வேலை பார்க்கறதுக்கு யாரை கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் ஹீரோயினோட போட்டோ எடுத்து பார்க்க அங்க இருந்து கட் பண்ணி ஹீரோட வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஆளு வேலை போன சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல யாரோ காலிங் பெல் அமுக்குற சவுண்ட் கேக்குது. ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் இங்க ரெடி பண்ற அப்படின்ற மாதிரி பார்க்க நல்ல வேலை பின்னாடி
இருக்க சொர்ணாக்காவோட ஆளுங்க யாரும் ஹீரோயினை பார்க்கல. சோ ஹீரோயினை கூட்டிட்டு பின்வாசல் வழியா வெளியே போயிடுறாரு. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அன்னைக்கு ஏன்டா பார்ட்டில இருந்து வேகமா ஓடிட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அதான் சண்டை பிரச்சனை ஆயிடுச்சுல்ல, சரி அதெல்லாம் விடு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு ஹீரோ உண்மையை சொல்லலான்னு வரும்போது, தெரியும்டா ரொம்ப பயப்படாத எனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இது தெரியுமா என்ன தெரியும் அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, தெரியாத மாதிரியே நடிப்பியே, எனக்கும் உனைய ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஐயோ இவ வேற தப்பான நேரத்துல சரியான விஷயத்த சொல்றாளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது, இப்ப நடுவுல யாரோ சாப்பாடை கொண்டு வந்து வைக்கிறாங்க. என்ன ஒரு கன்றாவியான குரல் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா வந்திருக்கிறது அடியாளு. அவனை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறாரு. பின்னாடியே ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. இப்ப ஹோட்டலுடைய கிச்சனுக்குள்ள போகும்போது அங்கேயும் வில்லனோட ஆட்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் கூட ஹீரோ போராடிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல அடியாள் அங்க வந்து ஹீரோயினை கடத்திட்டு போயிடுறான். இப்பதான்டா அவ ஓகே சொன்னா, என் ஆளை விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி கத்தும் போது, ஒன்னே விட போறது இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லி மூஞ்சிலே ஒரு குத்து குத்துறாங்க. கட் பண்ணா ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோ கண்ணை திறக்கிறாரு. முன்னாடி பார்த்தா சொர்ணாக்காவும் அசிஸ்டன்ஸும் உட்காந்துட்டு இருக்காங்க. என் ஆளுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, ஆளா இது எப்பல இருந்து, ஓ அந்த பொண்ணை சொல்றியா, வில்லனுடைய ஆளுங்க அவளை கடத்திட்டு போயிட்டாங்க, இனி அவளை காப்பாத்துற வேலையை நாங்க பாத்துக்கிறோம், தயவு செஞ்சு நீ உன் வீட்லயே இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃப்ரெண்டா இருந்திருந்தாலே பின்னாடி வந்திருப்பேன், அவன் லவ்வராவே ஆயிட்டா, எப்படி என்னால சும்மா இருக்க முடியும் அப்படின்னு போது, இந்த மிஷன்ல நீ இன்வால்வ் ஆக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், என்ன மன்னிச்சிரு கோடி அப்படின்ற மாதிரி சொர்ணாக்கா சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவருடைய வீட்டு வாசல்ல விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. பின்னாடியே வீட்டு வேலை பாக்குறதுக்காக ஏஜென்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்து போகும்போது நம்ம ஹீரோக்கு வேலை போனது ஒரு சோகம்னா, வீட்டு வேலையெல்லாம் திரும்ப இவரே பார்க்கணும்னு இன்னொரு சோகம். இப்ப இதெல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே ஹீரோ அவரோட ரூம்குள்ள போகும்போது அங்க தம்பி உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கான். என் பொருட்களை எடுக்காதான்னு உங்ககிட்ட எத்தனை சொல்றது குர்ரா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ எடுக்கும்போது அந்த இடத்துல பார்த்தா ஹீரோவுடைய ஒரே ஒரு கேஜெட் மட்டும் இருக்கு. அதை மட்டும் அந்த சொர்ணாக்கா வாங்க மறந்துருப்பாங்க. மேப்ல ஏதோ ஒரு லொகேஷன் காட்டுது. அது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நெக்லஸ் கொடுத்திருப்பாரு இல்லையா, அதுல ஆக்சுவலா ஒரு டிராக்கர் இருக்கு. அதோடைய லொகேஷனை தான் இங்க போன்ல வந்துட்டு இருக்கு. இத பார்த்துட்டு ஹீரோ, என் ஆளை நானே காப்பாத்துறேன்டா, அண்ணே வெளியே போறேன், என்னைய மாட்டி விட்டுற மாட்டியே அப்படின்னு போது, மாட்டி விடாம இருக்கலாம் ஆனா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு தம்பி கேட்க, கட் பண்ணா ஏஜென்சில நிறைய காசு ஹீரோக்கு கொடுத்திருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே தம்பி கையில இருக்கு. ஹீரோ அதை கொடுத்துட்டு அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஹெட் குவார்டர்ஸ்க்கு தான் வராரு. அங்க நைட் டைம்னால யாருமே இல்ல, வாட்ச்மேன் மட்டும் தான் இருக்கான். யோ வாட்ச்மேன், என்னையா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு போது, சாரி சார், என்ன இந்த டைம்ல மிஷனுக்கு கேஜெட்ஸ் தேவைப்படுது, அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன், ஐடி கார்டு எதுவும் கொடுக்கணுமா அப்படின்னு போது, ஏற்கனவே அந்த கேப்டன் ஹீரோ ஒரு தடவை தடுத்து நிறுத்தினால திட்டி இருப்பான்ல, அதை மனசுல வச்சுக்கிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், நீங்க போய் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேஜெட் ரூம் ஓபன் பண்ணி விட்டுறான். இப்ப ஹீரோ உள்ள போயிட்டு, எனக்காடா கேஜெட் தரமாட்டேன்னு சொன்னீங்க, மொத்தத்தையும் எடுத்துட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காரு சர்ஃப் போர்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில கேப்டன் எல்லார்கிட்டையும் கத்திட்டு இருக்காரு, எங்கடா நம்ம கேஜெட்லாம், சின்ன பையன் உள்ள வந்து எடுத்துட்டு போயிட்டானா, யாரா அந்த பையனை உள்ள விட்டது அப்படின்னு கேட்கும் போது, வாட்ச்மேன் என்ன ஏதுன்னு தெரியாம, சார் நான் தான் சார், போன வாட்டியே நீங்க சொன்னீங்கல்ல, அதனாலதான் ஐடி கார்டு கூட பாக்கலையே அப்படின்ட்டு அவர் சொல்ல, கேப்டன் வாட்ச்மேனை திட்டிட்டு இருக்காரு. இந்த சைடு இப்ப சொர்ணாக்கா கிட்ட போயிட்டு அந்த பையனை கண்டுபிடி, இல்லாட்டி உன் வேலையும் காலி ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோ காமிச்சா அந்த காரை யூஸ் பண்ணி அந்த பனி பிரதேசத்துக்கு வந்துட்டாரு. இதுக்கு அடுத்து கார் எடுத்துட்டு போக முடியாது. சோ என்ன பண்றாரு, கேஜெட் ரூம்ல இருந்து ஒரு ஜெட்டாக் இருக்க சர்ஃப் போர்டு எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதை யூஸ் பண்ணி வில்லனோட இடத்துக்குள்ள போகும்போது அங்க வில்லனுடைய ஆட்களுக்கும் யாரோ உள்ள வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருது. சோ அவங்க ஒரு சில பேர் அந்த இடத்துக்கு வந்து மரியாதையா நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நம்ம ஹீரோ விடுவாரா, அங்க இருந்து ஜூட் அடிச்சு கிளம்புறாரு. அவனுங்களும் பின்னாடியே விரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப அப்படி இப்படின்னு டிமிக்கி கொடுத்து ஒருத்தனை வண்டியில இருந்து கீழே தள்ளிடுறாரு. என்னையாடா நிக்க சொன்ன, இது நீ எப்படி உட்கார்றன்னு பாக்குறேன்டா அப்படின்னு சொல்லி அவனோட டிக்கியை கொளுத்தி விட்டுட்டு திரும்ப போர்டு எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. பின்னாடி இன்னொரு ஆளும் விரட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப அவன் கிட்ட இருந்து அப்படி இப்படின்னு சொல்லி எஸ் ஆயிட்டு இருக்கும் போது ஒரு கிளிஃபான இடத்துல ஓரம் கட்டி அவனையும் பறக்க விட்டுறாரு. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, நம்ம ஹீரோவும் கொஞ்சம் ஓவர் ஸ்பீட்ல போயிருப்பாரு. சோ முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாம ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஒரு மரத்துல கூட்டி தலைகீழ தொங்கிட்டு இருக்காரு. இனி அந்த போர்டாலையும் பறக்க முடியாது. அவர் தலைகீழே தொங்கிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல பக்கத்துல ஒரு ஹெலிகாப்டர் பறக்குற சவுண்ட், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க வந்திருக்கிறது நம்ம சொர்ணாக்கா. இந்த ஜெட்டாக் மாதிரி ஹெலிகாப்டர் பேக் எடுத்துட்டு ஹீரோவை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க. தம்பி வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லும் போது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, நான் என் ஆளை காப்பாத்தணும் அப்படின்னு போது, அதுக்கு தாண்டா சொல்றேன், நானும் அவளை காப்பாத்த தான் போறேன், நீ என் கூட வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொர்ணாக்கா கேட்க, இப்பதான் ஹீரோக்கே புரியுது சொர்ணாக்கா ஹீரோயினை காப்பாத்துறது கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு. சோ ஹீரோவும் சொர்ணாக்காவும் ஒன்னா அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப வில்லனுடைய இடத்துக்குள்ள போலான்னு பார்க்கும்போது அங்க ஹெலிகாப்டர் போறதுக்காக கேட் ஓபன் ஆகுது. இந்த கேப்ல நம்ம ஹீரோவும் சொர்ணாக்காவும் அதே வழியில உள்ள போயிடுறாங்க. இப்ப ரகசியமா உள்ள போயிட்டு இருக்கும்போது, என்ன ஒரு ஐஸ் கியூபா இருக்கு, இவனுங்க பிளான் புரிஞ்சு போச்சுக்கா, ஐஸ் கியூப்ஸ்லாம் எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணுவோம், அதை வச்சுதான் உலகம் முழுக்க இந்த ரோபோட்ஸை பரப்ப போறானுங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ வில்லனோட பிளானை கண்டுபிடிக்கும் போது, சரி ஓகே கோடி, நீ போயிட்டு ஹீரோயினை காப்பாத்து, எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க அந்த லேபுடைய நடுவுல ஒரு இடத்துல தான் ஹீரோயினை வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோ யாருக்கும் தெரியாம கேட்டை ஓபன் பண்ணி
உள்ள போகும்போது அங்க ஹீரோவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. டேய் நீ எப்பறம் இங்க வந்த? உன்னையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு போது, என்னையெல்லாம் பிடிச்சிட்டு வரல, நான் உன்னைய காப்பாத்துறதுக்காக வந்தேன். என்னைய காப்பாத்துறதுக்காக வந்தியா? இது இந்த பனி பிரதேசத்துல எப்படி? இவளுக்கு எல்லாத்தையும் சொல்லணும் போல இருக்கே. இப்ப ஹீரோ ஸ்ட்ரைட்டா உள்ள வந்து பெட்டுக்கு அந்த சைடு படுத்துக்கும் போது எவ்வளவு சீரியஸா ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, மேல கேமரா இருக்கு, நான் வந்திருக்கத பாத்துருவாங்க, அதான் மறைஞ்சுக்கிட்டே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஹீரோ யாருக்கும் தெரியாம மறைஞ்சுக்கிட்டே விஷயம் சொல்லிட்டு இருக்காருல்ல, அத மேல இருந்து வில்லனா அவனுடைய ஆட்களும் கேமரால பாத்துட்டு இருக்காங்க. பாஸ் இவன் டம்மி பீஸ் போல இருக்கு பாஸ், மறைஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஓபனா பேசிட்டு இருக்கான் பாருங்க, நல்லா கேக்குதுடா டேய் அப்படின்ற மாதிரி அடியால் சொல்லும் போது, அந்த சைடு சொர்ணாக்கா எல்லா இடத்துலயுமே பாம்பை ஃபிக்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் கிட்ட நான் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், ஓ மூலியமா உன் அப்பாவை பாக்குறதுக்காக தான் அந்த ஸ்கூல்லயே ஜாயின் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சீக்ரெட் ஏஜென்ட்டா, நல்ல காமெடிப்பா, ஒரு நிமிஷம் சீரியஸாவா சொல்ற, அப்ப அதுக்காக தான் என் கூட பழகுனியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கோவப்படும் போது, இவ வேற எல்லாத்தையும் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிறா. இங்க பாரு, நான் ஒரு காலத்துல சீக்ரெட் ஏஜென்ட், ஆனா இப்ப என்னைய வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ஏன் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் வேலையை சரியா பாத்துக்க மாட்டேன், இதான் ஹோம்ஒர்க்கே சரியா பண்ணலையாடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது, ஹோம்ஒர்க் பண்ணல அது வேற விஷயம், ஆனா அவங்க என்னைய வேலையை விட்டு தூக்குனதுக்கு காரணம் அவங்க உன்னை லவ் பண்ற மாதிரி நடிக்க சொன்னாங்க, ஆனா நான் உண்மையிலேயே உன்னை அப்படின்ற மாதிரி ஹீரோ இழுக்கும் போது, அந்த சைடு ஹீரோயினுக்கும் புரியுது. ஹீரோவே அதிசயமா திக்காம சொல்லலாம்னு வரும்போது, அந்த டைம்ல சொர்ணாக்கா உள்ள வந்துடுறாங்க. நம்ம கிளினிக்ல பார்த்த நர்ஸ் இங்க என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏமா நான் நர்ஸ் எல்லாம் இல்லம்மா, நானும் ஏஜென்ட் தான், நாங்க 2 பேரும் இங்க வந்திருக்கிறது யாருக்கும் தெரியாது, அதே மாதிரி உன்னை கூட்டிட்டு யாருக்கும் தெரியாம இங்க இருந்து போயாகணும், வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இப்ப கதவை ஓபன் பண்றாங்க. லேப்ல இருக்க மொத பையலும் அங்கதான் இருக்கான், யாருக்குமே தெரியாதுன்னு சொன்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த டைம்ல ஹீரோவும் சொர்ணாக்காவும் அங்க உள்ள எல்லாரும் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா எப்படி அவங்க ஹீரோயினையும் சொர்ணாக்காவையும் புடிச்சிடும் போது, நம்ம ஹீரோ மட்டும் அங்க இருந்து எஸ் ஆயிடுறாரு. அந்த டைம்ல சொர்ணாக்கா, டேய் கோடி இத புடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி ஏதோ ஒரு ரிமோட்டை தூக்கி போடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த ரிமோட் எடுத்துட்டு அங்க இருந்து ஓடிடுறாரு. இப்ப ஹீரோயினையும் சொர்ணாக்காவையும் மட்டும் கூட்டிட்டு அந்த ஆளுங்க எல்லாரும் வில்லன் கிட்ட வராங்க. சயின்டிஸ்டும் அங்கதான் இருக்கான். இப்ப அந்த வில்லன் ஒரு ஐஸ் கியூப் எடுத்து நம்ம ஹீரோயினோட தலையில வச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஐஸ் உருகிடும், உருகுச்சுன்னா என்ன ஆகும் தெரியும்ல, உன் பொண்ணு காலி ஆயிடுவா, சோ நான் சொல்ற மெட்டல் சாப்பிடுற மாதிரி எல்லா ரோபோட்டையும் ப்ரோக்ராம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சயின்டிஸ்டுக்கு அவரோட பொண்ணை காப்பாத்தணும், இருந்தாலும் வில்லன் சொல்ற மாதிரி பண்ணிட்டா மொத்த நாடும் அழிஞ்சிரும், சோ என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கும் போது, அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. டேய் என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி வில்லன் கேட்கும் போது, தீபாவளிக்கு வெடி வெடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க சொன்னாக்கா ஒரு ரிமோட்டை கொடுத்திருப்பாங்க தெரியுமா, அந்த ரிமோட்டை யூஸ் பண்ணி அவங்க செட் பண்ண பாம் எல்லாத்தையுமே வெடிக்க வச்சிடுறாரு. சோ அந்த வைப்ரேஷன்ல வில்லன் ஐஸ் கியூபையும் கீழே போட்டுறான். ஹீரோயினும் வில்லனோட கைப்பிடியில இருந்து தப்பிச்சிடுறாங்க. அங்க சொர்ணாக்கா ஹீரோ இவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது மத்த பாம்பு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வில்லன் இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி, என் மொத்த பிளானையும் நாஸ்தி பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது, நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து, ரொம்ப வயிறு எரியுது போல, நானே அதை அணைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனோட வாய்க்குள்ள ஐஸ் கியூப போட்டுறாங்க. ஐயோ வாய்க்குள்ள போட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வில்லன் அதை கக்க ட்ரை பண்ணும்போது அவனால முடியல. அந்த சைடு அடியால் வில்லனை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா என்ன பண்றது, டூ லேட், உள்ள போயிட்டு ஐஸ் கியூப் உருகிருது. சோ அந்த ரோபோட்ஸ் வயித்துக்குள்ள இருந்தே சாப்பிட ஆரம்பிக்க வில்லன் அந்த இடத்துல உருகி இறந்து போயிடுறான். சோ இப்ப அந்த அடியால் டென்ஷனா இவங்க எல்லாரையும் பிடிக்கலான்னு பார்க்கும்போது, எங்க அங்க எல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருந்ததுல அந்த அடியாலும் கீழே விழுந்துடுறான். இப்ப அந்த முத இடமும் இடிஞ்சு விழுக போகுது. சோ ஹீரோ, ஹீரோயின், சயின்டிஸ்ட், சொர்ணாக்கா வில்லனுடைய ஹெலிகாப்டர் எடுத்துட்டு தப்பிச்சிடலாம்னு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவங்க 4 பேருக்கும் நடுவுல வந்து ஒரு பில்லர் விழுந்துருது. சோ ஹீரோ ஹீரோயினால அந்த சைடு போக முடியாது. சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க போய் ஹெலிகாப்டர்ல ஏறுங்க, நான் ஹீரோயினை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு ஹீரோ இன்னொரு சைடு போயிட்டு இருக்காரு. எங்கடா போறாருன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தா, அந்த சைடு சொர்ணாக்காவும் சயின்டிஸ்டும் ஹெலிகாப்டர் கிட்ட போயிட்டாங்க. அங்க ஆக்சுவலா வில்லனுடைய ஆளுங்க யூஸ் பண்ற வண்டி ஒரு சிலது இன்னும் உள்ள இருக்கும். அதுல ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா ஏறிக்கிட்டு நேரா ஹெலிகாப்டர் கிட்ட வந்துடுறாங்க. இப்ப ஹெலிகாப்டர்ல இருந்து பறந்து போலான்னு பார்க்கும்போது, அங்க லேப்ல ஹெலிகாப்டர் போற அளவுக்கு கேட் இன்னும் ஃபுல்லா ஓபன் ஆகல. ஏன்னா அந்த இடம் இடிஞ்சு விழுந்ததுல சக ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது, நீங்க 3 பேரும் ஹெலிகாப்டர்ல ஏறிக்கங்க, மீதியை நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே ஹீரோ என்னமோ சொல்றாருன்னு சொல்லி அவங்களும் உள்ளுக்குள்ள ஏறிக்கும் போது, அங்க ஹெலிகாப்டர் நின்னுகிட்டு இருந்த இடமும் இடிஞ்சு விழுக ஆரம்பிக்குது. சோ அவங்க உள்ளுக்குள்ளேயே பறந்துகிட்டு இருக்கும் போது, அங்க சயின்டிஸ்ட் உருவாக்குன ஐஸ் கியூப் இன்னும் ஒரு சிலது கீழே இருக்கும். ஹீரோ அது எல்லாத்தையுமே எடுத்து அந்த கேட் மேல போட ஆரம்பிக்கிறாரு. அந்த ரோபோட்ஸ் தான் எல்லாத்தையுமே சாப்பிடுமே. அந்த ஹெலிகாப்டர் போற அளவுக்கு கேட் ஓபன் ஆயிடுது. ஆனா இப்ப கீழே போயிட்டு ஹீரோவை பிக்கப் எல்லாம் பண்ண முடியாது. சோ வேற வழி இல்லாம சொர்ணாக்கா அந்த ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வெளியே போயிடுறாங்க. ஹீரோ எப்படியே கஷ்டப்பட்டு அந்த கேட் வரைக்கும் ஏறி வந்துட்டாரு. ஆனா ஹெலிகாப்டரால பக்கத்துல வர முடியாது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த லேப் வெடிக்க போகுது. என்னடா பண்றதுன்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது, பக்கத்துல பார்த்தா இவங்க சொர்ணாக்கா ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அது அங்கதான் இருக்கு. போடு உயிர் தப்பிச்சிருவோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க, பின்னாடி பார்த்தா வில்லனுடைய அடியால் எந்திரிக்கிறான். ஐயோ தப்பிக்க மாட்டோம் போலயே அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது
இப்ப அந்த அடியாள் கூட ஹீரோக்கு பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. என்னதான் ஏஜென்ட்டா இருந்தாலும் சின்ன பையன் தானே, அவன் அவ்வளவு பெருசா இருக்கான். சோ அவன் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஹெலிகாப்டரோட பக்கத்துல போயிடுறாரு. ஆனா அந்த அடியாள் விடுற மாதிரியே இல்ல. என்ன தாண்டி பறந்து போய் தப்பிச்சிடலாம்னு நினைச்சியாடா, கரெக்ட், உன்னை தாண்டி இல்ல, உன்னையே பறக்க வச்சிடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஹெலிகாப்டரை ஆன் பண்ணி விட்டுறாரு. சோ அந்த அடியாள் அதே ஹெலிகாப்டர்ல பறந்து போயிடுறான். இப்ப ஹீரோ மட்டும் தான் அந்த மலைக்கு மேல நின்னுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல சொர்ணாக்கா அவங்களோட ஹெலிகாப்டர் எடுத்துட்டு பக்கத்துல வர்றாங்க. புடிச்சா கெத்து, இல்லன்னா டெத்து. ஹீரோ ஒரு ஜம்ப போடும்போது தலைவன் கரெக்டா ஹெலிகாப்டர் புடிச்சிடுறான். என்னம்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, சீக்கிரம் வண்டி எடு, லேப் வெடிக்க போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்தும் போது இப்ப சொர்ணாக்கா கரெக்டா ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அங்க இருந்து பறந்து போறாங்க. அதே சமயத்துல லேபு டமால்னு வெடிக்குது. இப்ப கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோவும் சொர்ணாக்காவும் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்காங்க. அங்க ஹீரோக்கு திரும்ப அவரோட வேலை கிடைச்சிருச்சு. இப்ப உள்ள கூட்டிட்டு போகும்போது அங்க உள்ள எல்லாரும் நம்ம நாட்டை மட்டும் இல்ல உலகத்தையே காப்பாத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பாராட்டிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஏஜென்சியோட கேப்டன் அங்க வந்துட்டு, கோடி உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு, உனக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணுமே, ஏதாவது வேணுமாப்பா கேளு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கட் பண்ணா ஹீரோயின் அந்த ஏஜென்சியோட கார் எடுத்துட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பயத்திலேயே தான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. கேப்டன் கிட்ட இந்த காரை தான் கேட்டிருப்பாரு போல இருக்கு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பீச் பக்கத்துல ஹீரோவும் ஹீரோயினும் கார் மேல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஹீரோ, என் பேரு கோடி, நம்ம 2 பேரும் போடலாமா ஜோ, உனக்கு தான் வரல இல்ல, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்றாங்க. இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. என்ன டூட்ஸ், படம் பிடிச்சிருந்துச்சா? ஒருவேளை பிடிச்சிருந்துச்சுன்னு வைங்க, இன்னொரு சந்தோஷமான விஷயம், இந்த படத்துக்கு பார்ட் 2 இருக்கு. படம் செம்ம ஹிட்னு நினைக்கிறேன். அதான் செகண்ட் பார்ட்டும் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஏன் ஓடி இருக்கும்னு நான் ஒரு கெஸ் வச்சிருக்கேன். அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எத்தனை பேருக்குன்னு தெரியல, ஆனா எனக்கு சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு. நம்மளெல்லாம் ஏஜென்ட்டா ஹையர் பண்ண மாட்டாங்களா, ஸ்கூல்ல ஏதாவது மிஷன் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கனவு கண்டிருக்கேன். இப்போ அதெல்லாம் யோசிச்சா ஒரு மாதிரி கிரிஞ்சா இருக்கு. இன்னொரு விஷயம் உங்க எல்லாத்தையுமே சொல்லணும். கடைசியா நான் ஒரு படம் போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு அந்த அளவுக்கு வியூஸ் வரல. ஆனா கமெண்ட் ஒரு 4 பேர் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதுலயும் முக்கியமான ஒரு கமெண்ட் பார்த்தேன், டே அருவி கேட்ட அமிகோ வீடியோ ரெகுலரா போடுறா அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. நியாயமா அதை பார்த்தா எனக்கு கோவம் தானே வரணும். அதுக்கு பதிலா சந்தோஷமா இருந்துச்சு, ரெகுலரா வீடியோ போடுறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆஹா, நம்மளையும் ஒரு ஆளா மதிச்சு ரெகுலரா வீடியோ எல்லாம் கேக்குறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம். சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிருக்கீங்கல்ல, கமெண்ட் எல்லாம் போடுறீங்கல்ல, அதுக்கே ரொம்ப நன்றிப்பா. முடிஞ்ச அளவுக்கு ரெகுலரா வீடியோஸ் போட ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என்ன பண்றது, கொஞ்சம் அந்த சைடு வேலையும் இருக்குல்ல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி வீடியோஸ் பார்ப்பாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ கீழே லைக் சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் இருக்கு, பிடிச்சிருந்தா மட்டும் உங்களுக்கு வேணா ஷேர் கூட பண்ணலாம். நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ.